ஃப்ரெண்ட்ஸ், அல்பேனியாவோட கேபிட்டல் சிட்டி திரானே, அதோட வாக்கிங் டூர் அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஊர் ஹிஸ்ட்ரி, அப்புறம் இங்கே இருக்கிற ஹையஸ்ட் டாலஸ்ட் பயங்கரமாக சிட்டிக்குள்ளே நிறைய பில்டிங்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். அல்பேனியா மத்தியானமே வந்துட்டோங்க. ஆனால் செம்ம டயர்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டு ஒரு 4 மணிக்கு தாங்க எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் டூர் புக் பண்ணிக்கிட்டோங்க. புக் பண்ணிவிட்டு 5 o'clock தான் அந்த வாக்கிங் டூர். நாங்கள் ஒரு 4:50 அந்த மாதிரி ஒரு 10 minutes முன்னாடியே வந்துட்டோம். அதனால் வாக்கிங் டூர் வந்து ஸ்டார்ட் ஆகலை. இந்த சென்டர் ஆஃப் த பிளேஸ்க்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த இடத்துல செம பில்டிங் ஒன்று ஒரு டிசைனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது சென்டர் ஆஃப் த பிளேஸ், இது இந்த ஊருக்கு. அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோங்க. வித்தியாசமாக இருக்குல்ல பில்டிங்லாம். இவர் வந்து ஹீரோ ஆஃப் த அல்பேனியா. இது வந்து மாஸ்க். இது அவர் ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்கிறாரு, பட் எனக்கு பாதி தான் புரிஞ்சுது எனக்கு. இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பில்டிங்னு சொன்னார். அங்கே தெரிகிறது வந்து ஒரு பங்கருங்க. அது வந்து போகிறப்பெல்லாம் மறைஞ்சு இருப்போம் இல்லையா, அதுக்காக. இந்த அல்பேனியாவில் வந்து நிறைய பங்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எக்கச்சக்கமான பங்கர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்களே ஒரு 4-5 பார்த்தோங்க. இந்த பில்டிங் பாருங்கள், இதுவும் வித்தியாசமாக இருக்குது. இங்கே உள்ள எல்லாமே கவர்மெண்ட் பில்டிங்னு சொன்னாங்கங்க. சுற்றி இது ஒரு கொஞ்சம் பில்டிங் தாங்க. இது சென்டர்லேருந்து தெரிஞ்ச பில்டிங்கெல்லாம் திருப்பி நாங்கள் பார்த்துட்டே போனோங்க. இது வந்து வாக்கிங் டூர் இல்லையா, அவரை ஒவ்வொரு இடமா அழைச்சிட்டு போய் ஒவ்வொரு இடத்த பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு. இது வந்து பஸ்ஸுன்னு நினச்சா உள்ளே பார்த்தா கடை போட்டிருக்காங்க. எல்லா திங்ஸும் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பஸ்ஸை வந்து அப்படியே நிறுத்தி வச்சு கடையாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஐஸ்கிரீம் கடை. அந்த ஏமாற்றி எப்படி இது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கடைங்க. ரோட்லேயே எவ்வளோ கடை இருக்குது பாருங்கள். இது வந்து சுல்தானோட கோட்டைங்க, ரைட் சைடு தெரிகிறது. இது வந்து 8th இருக்கிறது இப்போ அவங்களோட மாலா. இந்த பெரிய இது வந்து அவங்களோட மால். அந்த கோட்டையை வந்து கவர்மெண்ட் எடுத்துடுச்சு. உள்ளே ஃபுல்லாக கடை தான் இருக்குதா உள்ளே. நாங்கள் உள்ளேலாம் போய் பார்க்கல. இந்த பில்டிங் பாருங்களேன், அல்பேனியாவோட மேப் அதில் இருக்குது. இது வந்து இந்த ஊரில் இருக்கிற பெரிய மாஸ்க்குங்க. இது ஃபுல்லாக உள்ளே போய் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாமா. ஆனால் நாங்கள் உள்ளே போய் பார்க்கல. வாக்கிங் டூர் வந்து சும்மா வெளியில் காட்டிட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறமா பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த மாஸ்க்கு. அன்னை தெரசா பிறந்த ஊர் இதுதாங்க. அவங்க ஸ்டாச்சு வச்சுருக்காங்க பாருங்க இந்த சர்ச்சுக்கு முன்னாடி. இந்த வழியில் தான் அவர் வந்து ஏதோ பிரமிட் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். சைடில் பாருங்கள் தண்ணி ஓடிட்டுருக்கு. இது பிரமிடாங்க. செமையாக இருந்துச்சுங்க, வித்தியாசமாக இருந்தது. அந்த ஷேப்பில் கட்டியிருக்காங்க, பிரமிட் ஷேப்பில். உள்ளே ஃபுல்லாக கடை தாங்க இருக்குது. இவங்களாம் எங்களோட வாக்கிங் டூர் வந்தவங்க, சைடில் இருக்கவங்களாம். எஜிப்ட் போகாமே பிரமிட் பார்த்தாச்சு. இதுதான் பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸாங்க. அவங்க கொடியில் இருக்கிற சின்னம் பாருங்களேன், ஈகிள் ரெட்டில் ஈகிள் பிளாக்ல போட்டுருக்கு. இது வந்து பங்கர் தானே இதுவும்.
Now the frames are a narrow structure that protects you from the big rocks. The copper scheme explains the three elements: isolation, sulfur. இது பங்கருங்க, எவ்வளோ அழகாக மாற்றிருக்காங்க பாருங்கள். நிறைய ஃபோட்டோஸு, உள்ளுக்குள்ளே எல்லாம் கடையெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெளியில் தெரிகிற எல்லாமே இந்த ஊர் தலைவர்களோட ஃபோட்டோஸ். இது ஹோட்டலுங்க. இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப பழைய ஸ்ட்ரீட்டாக இருந்தது, வீடெல்லாம் ரொம்ப பழசாக இருந்தது. வெளியில் அவ்வளோ பெரிய பில்டிங்லாம் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு சரி பாருங்கள் எப்படி பழமையும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதையும் வீடியோ எடுத்தேங்க. வாக்கிங் டூர் சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் பார்க்குறது, வித்தியாசமான பில்டிங்ஸ் பார்க்குறது, வித்தியாசமான நேரத்தில் பார்க்குறது. ஆனால் வந்து இங்கே வந்து அப்படியெல்லாம் பில்டிங்ஸ் இல்லை, நேச்சர் தான், மலை அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னான் பையன். பட் ஆனால் பாருங்களேன் எப்படி அழகழகான பில்டிங்ஸ், ஒவ்வொரு பில்டிங்ஸும் ஒவ்வொரு ஸ்டோரி, ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி, இந்த ஊரோட ஹிஸ்ட்ரி. அந்த ஒரு பில்டிங் வந்து இருக்கிற ஹைட்டு, அழகு, வித்தியாசமான கன்ஸ்ட்ரக்ஷன், செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு லக்கு பாருங்களேன், இங்கேயும் பில்டிங்ஸ் கிடச்சிருச்சு. எனக்கு பில்டிங்ஸ் பார்க்குறதுனா அவ்வளோ பிடிக்கும். நேச்சர் பிடிக்கும், பூ பிடிக்கும், செடி பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். அதில் வந்து பில்டிங்ஸ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அழகான வித்தியாசமான பில்டிங்ஸ், அதாவது பெருசாக இருக்கணும்னு இல்லை, வித்தியாசமாக இருக்கணும். பழசாக இருந்தால் கூட அது வந்து வித்தியாசமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கி செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க, பில்டிங்ஸ் பார்த்த என்ஜாய்மெண்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் யாருமே பெல்லைக்கானை கிளிக் பண்ணல. பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் தானே அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். அதனால் ப்ளீஸ் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.